எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸ். அதில் நம்ம 7வது வாரத்தில் 3வது லெக்சரில் இருக்கிறோம். கடந்த 2 லெக்சரில் வந்து நம்ம மீன், அப்புறம் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் I, J ஆர் த ரேண்டம் வேரியபிள் X, Y அதை பார்த்தோம். அப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கோவேரியன்ஸு, கார்லேஷன், கோஎஃபிஷியன்ட்டு அதுக்குரிய எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் 2வது லெக்சரில் பார்த்தோம். இப்போது இன்றைக்கி வந்து 3வது லெக்சர். இதில் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ரீகேப்பாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். இதான் மீன் வெக்டார் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்தோம். இதை நம்ம திருப்பி நிறையா வாட்டி யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் அதான் சென்ட்ரல் மூமெண்ட் ஆஃப் ஆர்டர் I, J கிராஸ் மூமெண்ட்ஸு 2 ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இதை அப்படி ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் உள்ள ஸ்பெஷல் கேசஸ், அந்த வேல்யூ I, J வந்து 0வாக இருக்கிறது, 1ஆக இருக்கிறது, 2ஆக இருக்கிறது, 1ஆக இருக்குது, எல்லா காம்பினேஷனும் பார்த்தோம். இதோட ஒரு லெக்சரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவேரியன்ஸுங்கிறது வந்து μ(1), அதுலேருந்து 2வது லெக்சர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அதுக்குமே ஜென்ரலைஸ்டாக என்னென்ன ரிசல்ட் எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது வழியாக வேரியன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த மேட்ரிக்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோவேரியன்ஸ், வேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோவேரியன்ஸு, அதையும் பார்த்தோம். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து லெக்சர் 2ல் பண்ணி முடித்தோம். இப்போ நம்ம லெக்சர் 3ல் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக போகிறோம். லெக்சர் 3, the title is generating functions. இந்த லெக்சரில் வந்து நம்ம எப்படி முன்னாடி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னு 3 பார்த்தோமோ, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இங்கேயும் அதே மாதிரி 3 பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு, இப்போ பார்க்க போகிறது வந்து n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு, அதாவது n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். அதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் அதனால் என்ன ஆகும்னா, முன்னாடி வந்து ஒரு வேரியபிளில் எல்லா ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணோம். ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு வேரியபிள், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா ஒரு வேரியபிள், அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக ஒரு வேரியபிள். இப்போ வந்து n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் வரும். அதனால் இப்போ வர்றது எல்லாமே ஒரு வெக்டார் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார் ஆர் n ரேண்டம் வேரியபிள்ஸ் டுகெதர். அதனால் எல்லா வேரியபிள்ஸும் என்னென்னா இருக்கும். இந்த இதில் வந்து 3 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், 2வது வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், 3வது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இந்த 3 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Definition for probability generating function for n-dimensional random variable. முன்னாடி பார்த்தது வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் ஒரு ரேண்டம் வேரியபிள். இப்போ பார்க்க போகிறது வந்து n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். லெட் இதை வந்து எக்ஸ்ன்னு ஒரு வெக்டாரில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த n ரேண்டம் வேரியபிள்ஸ் லெட் x1, x2, xn be a n-dimensional random vector. Be a n-dimensional random vector with the joint probability mass function p suffix x1, x2, xn. அதனுடைய வேரியபிள்ஸ் வந்து x1, x2, இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். The probability generating function
of a random vector capital X. Capital X na x1 x2 xn n dimensional random vector. இது எப்படி டிஃபைன் பண்றோம்னா is defined as g suffix capital X. capital X னா x1 x2 xn ரெண்டும் ஈக்குவலண்ட் தான். திருப்பி x1 x2 xn எழுதுறதுக்கு பதிலாக கேபிட்டல் X யூஸ் பண்ணிக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது n ரேண்டம் வேரியபிள்ஸுங்கிறதுனால அந்த வேரியபிள்ஸும் n வேரியபிள்ஸ் இருக்கும். முன்னாடி எஸ்ன்னு யூஸ் பண்ணோம், இப்போ s1 s2 அப்படி sn. முன்னாடி எப்படி எழுதணும்னா சமேஷன் ஓவர் ஒரு வேரியபிள் எழுதணும், இப்போ வந்து n வேரியபிள்ஸ். ஸோ த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இதில் இருக்க வேரியபிள் வந்து x1 x2 xn. இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது முன்னாடி வந்து ஒரு வேரியபிள்ங்கிறதுனால s பவர் n x1ன்னு எழுதணும், இப்போ வந்து s1 பவர் x1 s2 பவர் x2 அதே மாதிரி sn பவர் xn. இந்த சம்மேஷன் ஓவர் x1 x2 xn. இந்த பாசிபிள் வேல்யூஸில் நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிளுக்கு பவர் ரைஸ் பண்ணிவிட்டு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் அந்த பாயிண்டில் என்ன வேல்யூ வருதோ பண்ணிவிட்டு சம்மேஷன் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வெக்டர். ஃபார் இந்த வேல்யூ வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம், இன் அப்சல்யூட்டில் வந்து வேல்யூ வந்து பவுண்டட் பை 1. s1க்கும் அதே மாதிரி s2க்கும் அதே மாதிரி டில் sn அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதை வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதுனதுனால இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து கன்வர்ஜாக இருக்கணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து provided the series, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எழுதின சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது சீரீஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தனால அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ஸாக இருந்து அது ஒரு ஃபைனைட் வேல்யூஸாக இருந்ததுன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வெக்டர். இதில் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இதில் ஒரு சில சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதை இதே பேஜில் எழுதிடுறேன். அடுத்த பேஜுக்கு போகாமல் இதே பேஜ்லேயே இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டாருக்குரிய ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதிலிருந்து ஒரு ரேண்டம் வேரியபிளுக்குரிய ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு ith ஆர் ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, x1க்கு. அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் அந்த s1 மட்டும் வச்சுட்டு மீதி வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணினீங்கன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இது வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் x1. இதே மாதிரி x2க்கு பண்ணலாம், x3க்கு பண்ணலாம், xn வரை பண்ணிட்டு போகலாம். அந்த கரஸ்பாண்டிங் இதில் வந்து s சஃபிக்ஸ் ith ரேண்டம் வேரியபிள்னா s சஃபிக்ஸ் i, மீதி எல்லா வேல்யூஸ்க்கும் 1. அவ்வளோ. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு என்னென்னா, எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1ல் வந்து நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு நியூவாக ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பேர் வந்து மல்டி நாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். முன்னாடி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படித்தோம். அதே மாதிரி எப்படி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டிஸ்க்ரீட் டைப் டிஸ்ட்ரிபியூஷனும், அதே மாதிரி இந்த மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டிஸ்க்ரீட் டைப் n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டர். எப்படி அது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு பைனாமியலோ, இது வந்து ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளில் ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைப் வந்து மல்டினாமியல். இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா, லெட்
எக்ஸ், இது வந்து ஒரு வெக்டார் ஃபார்மில் எழுதிக்கிறேன். x1 x2 xk be a k dimensional random vector. இதனுடைய ப்ராபபிலிட்டி, இதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, probability of x1 takes the value x1, x2 takes the value x2, அதே மாதிரி xk takes the value small xk, that is equal to n factorial divided by x1 factorial, x2 factorial அப்படி xk factorial multiplied by p1, small p1, அதனுடைய பவர் வந்து x1, p2 ஓட பவர் வந்து x2, அதே மாதிரி pk ஓட பவர் xk. இதில் இன்னும் என்ன கண்டிஷன்னா, வித் இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த pi's i is equal to 1 to k, இதை ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ 1. அது மட்டும் இல்லாமல் இந்த x1 x2 xk எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து n. இப்படி ஒரு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு k டைமென்ஷன் ரேண்டம் வேரியபிள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். இதை நொட்டேஷ்னலாக எப்படி எழுதுவாங்கன்னா, x follows multinomial with the suffix k, parameters n, p1, p2, pk. அதாவது இது ஒரு k டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். அந்த m சஃபிக்ஸ் கேங்கிறது உள்ளே எழுதிக்கிறது வந்து பராமீட்டர்ஸ். அந்த பராமீட்டர்ஸ் வந்து n, p1, p2, pk. இப்போ வந்து இந்த x1 x2 xk வந்து எனி வேல்யூஸ் கேன் டேக், அதை சம் பண்ணால் n. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈச் வேல்யூ வந்து 0லேருந்து n வரை எடுக்கலாம். ஈச் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஈச் எக்ஸ் சைஸ் வந்து 0 to n எடுக்கலாம். அடிஷ்னல் கண்டிஷன் என்னென்னா, ஆட் பண்ண n இருக்கணும். அந்த மாதிரி தான் x1 x2 xk எடுக்கலாம். i is equal to 1 to k. ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நீங்கள் இதை வெரிஃபை பண்ணலாம். இது எல்லாத்தையும் சம்மேஷன் ஓவர் ஆல் த xk's, x1 x2 xk வர சம்மேஷன் பண்ணிங்கன்னா, எல்லாத்தையும் இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை சம்மேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 1. இதில் இன்னொரு நிறைய ரிசல்ட் சொல்லலாம். ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். ரிசல்ட்ஸ் இப்போ தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். g சஃபிக்ஸ் x, இது k டைமென்ஷனல்ங்கிறனால s1 s2 sk. பை டெஃபினிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா, டெஃபினிஷன் வந்து சம்மேஷன் ஓவர் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மல்டிப்ளைட் பை s1 பவர் x1 s2 பவர் x2, அதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து p1 s1 ப்ளஸ் p2 s2, அதே மாதிரி pk sk பவர் n. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற probability generating function for the k dimensional multinomial distribution. இப்போ நம்ம ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு போகலாம். ரெண்டாவது ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுனால இதை யூஸ் பண்ணி எப்படி மீன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மீன் ஆஃப் ஒரு ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் வேணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி x2க்கும் கண்டுபிடிக்கலாம், இதே மாதிரி xk வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மீன் ஆஃப் ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் எப்படி ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து எப்படி மீன் கண்டுபிடிக்கிறதுனா, டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் s is equal to 1 போடணும் சிங்கிள் வேரியபிளுக்கு. அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம்.
ஸோ நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x1 முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிள், அதனால் டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த வேரியபிள் ஆஃப் அ ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்புறம் s is equal to 1. இதே மாதிரி இப்போ n வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து மீன் ஆஃப் ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் x1லேருந்து xk. அதனால் partial derivative of probability generating with the n variables with respect to s1. ஏன்னா நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறது வந்து மீன் ஆஃப் ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிள். அதுக்கப்புறம் இந்த s1 s2 snக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். முன்னாடி வந்து ஒரே ஒரு வேரியபிள், அதனால் s is equal to 1ன்னு போட்டோம். இங்கே வந்து s1 s2 sk சாரி s1 s2 sk இங்கே சாரி s1 s2 k வேரியபிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு s1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ் டு 1. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1. இந்த மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் இதை என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வர்ற ஆன்சர் வந்து n டைம்ஸ் p1. இதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது ரேண்டம் வேரியபிள் பண்ணலாம், மூணாவது ரேண்டம் வேரியபிளுக்கு, கேத் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி உங்களால் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். x1 பவர் 2. இப்போ எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயரும் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் n இன்ட்டு n மைனஸ் 1 p1 ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு மீன் கிடச்சிருச்சு, செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு நீங்கள் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் x1 ரேண்டம் வேரியபிள் வந்து n இன்ட்டு p1 இன்ட்டு 1 மைனஸ் p1. இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயரில் n டைம்ஸ் p1ங்கிற டேர்மை எழுதாமல் மிஸ் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா தான் வேரியன்ஸ் ஆஃப் x1 வந்து n டைம்ஸ் p1 இன்ட்டு 1 மைனஸ் p1 வரும். ஸோ கரெக்ஷன் என்னென்னா ப்ளஸ் np1ங்கிற டேர்மை நீங்கள் நோட்ஸில் எழுதிக்கோங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 ஸ்கொயரில். இதிலிருந்து கூட நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம் மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய மீன் அண்ட் வேரியன்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாகவே ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x1 கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட். அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் n அண்ட் p1. இப்போ எப்படி நம்ம இது வந்து k டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார் வந்து மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோமோ அதே மாதிரி ஈச் ith random variable is binomial distributed with the parameter n, pi. I is equal to 1 to. அதனால் உங்களுக்கு வர்ற மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய மீனை கரெக்டாக வரும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து n டைம்ஸ் p1, வேரியன்ஸ் வந்து n டைம்ஸ் p1 1 மைனஸ் p1 ஃபார் த ஃபஸ்ட் ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி செகண்ட் ரேண்டம் வேரியபிள், கேத் ரேண்டம் வேரியபிள். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இந்த எக்ஸைஸ் வந்து இண்டிபெண்ட் கிடையாது. இந்த எக்ஸைஸை கே ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்ட் கிடையாது. ஆனால் ஈச் ரேண்டம் வேரியபிள் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் த பேராமீட்டர்ஸ் n, pi ஃபார் த ith ரேண்டம் வேரியபிள். மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது இது வந்து k டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார் விச் இஸ் அ மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எக்ஸாம்பிளோட இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கான்செப்டை முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் போகிறோம். அது வந்து மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஷார்ட்டா MGF. let x is equal to, இதுக்கும் நம்ம ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம். be a n dimensional random vector
போன மாதிரி அது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். பட் எம்ஜிஎஃப் வந்து போத் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் பாசிபிள். அதனால் நம்ம வெறும் ரேண்டம் வெக்டார்னு சொல்லிக்கிறோம். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் m which is greater than 0 such that expectation of e power x times t transpose. இந்த tங்கிறது வந்து வெக்டர், இந்த எலிமெண்ட்ஸ் வந்து t1 t2 tn. ஸோ அதனுடைய டிரான்ஸ்போஸை இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருந்ததுன்னா, அதாவது இன்டைரக்டாக நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸில் வந்து அது ஃபைனைட்டாக இருக்கணும், அல்லது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் திஸ் குவான்டிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஃபார் ஆல் டி எப்படி இருக்குன்னா அது ஒரு வெக்டர் t1 t2 tn. இந்த வேல்யூஸ் வந்து ஒரு n டைமென்ஷனல் ரியல் வேல்யூஸ் Rn with the இப்போ நான் m கிரேட்டர் than 0ன்னு சொன்னேன்ல. இப்போ நான் வந்து அந்த வெக்டாருக்கும் அந்த எம்முக்கும் என்ன ரிலேஷன் சொல்லணும். அது என்ன ரிலேஷன்னா, ஒரு நார்ம் ஆஃப் டீன்னு போட்டிங்கன்னா நொட்டேஷன் தான். இந்த நார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் யூஷுவல் நார்ம் தான். t1 ஸ்கொயர் t2 ஸ்கொயர் அப்படி tn ஸ்கொயர். இந்த வேல்யூ வந்து பவுண்டட் பை m, எம்முக்கு கீழே இருக்கணும். அதாவது ஒரு தேர் எக்ஸிஸ்ட் m கிரேட்டர் than 0, ஏதோ ஒரு m வந்து கிரேட்டர் than 0ல இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர் tn ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து லெஸ் தென் m இருந்து அந்த டீயில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் டி டிரான்ஸ்போஸ் அந்த குவான்டிட்டி ஃபைனைட்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம எம்ஜிஎஃப்பை டிஃபைன் பண்ணலாம். தென் த எம்ஜிஎஃப் ஆஃப் the random vector x is defined as, இதே மாதிரி தான் நம்ம ஒன் டைமென்ஷனலுக்குமே பண்ணோம். நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி ஒன் டைமென்ஷனலுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், இந்த ஒரு ரியல் லைனில் இன்க்ளூடிங் 0ல் ஒரு இன்டர்வலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே கான்செப்டை தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வரோம். இங்கே வந்து என் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள், அதனால் அந்த நார்ம் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம், அந்த வேல்யூ லெஸ் தென் எம் சொல்லிக்கிறோம். அப்புறம் ஃபைனைட்னஸ் எல்லாமே ரெண்டும் ஒன்று தான். எப்படி ஒன்று வேரியபிளுக்கு பண்ணமோ அதே தான் என் வேரியபிள்ஸ்க்கு பண்ணுறோம். நோட்டேஷன் வந்து எம் சஃபிக்ஸ் எக்ஸ் ஆஃப் டி. இங்கே இந்த ஸ்மால் டிங்கிறது வந்து வெக்டார் t1 t2 tn அப்படி கூட எழுதலாம், இல்லை டீன்னு எழுதலாம். எப்படி நம்ம கேபிட்டல் எக்ஸ் வெக்டார் எழுதணுமோ அதே மாதிரி டி. தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் x times t transpose for all norm of t less than m. இந்த கண்டிஷனில் மட்டும்தான் உங்களால் ஒரு mgf of x எழுத முடியும் in terms of expectation of e power x times t transpose. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த norm of t less than mல தான் அது கன்வர்ஜ் ஆகி அந்த சீரீஸை வந்து நீங்கள் ஒரு n டைமென்ஷனல் வேரியபிளில் t1 t2 tnல மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வெக்டார் எக்ஸ்ன்னு கொடுக்க முடியும். இதுக்கும் அப்போ கொடுத்த மாதிரி ஒரு சில ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, சப்போஸ் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும். சப்போஸ் xi's ஆர் mutually independent random variables. கொடுத்துருக்க எக்ஸைஸ் வந்து மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்தால் இப்போ என்ன ஆகிடும்னா எம்ஜிஎஃப் ஆஃப் டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் அந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி, சப்போஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருந்தால் அந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆகிடும்.
சப்போஸ் த ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ப்ராடக்ட் ஆகிடும். அப்போனா என்ன ஆகிடும்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் டீங்கிறது வந்து தனித்தனியாக போய் தனித்தனி எக்ஸ்பெக்டேஷன் ஆகி ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒவ்வொரு எம்ஜிஎஃப் ஆகி ரொம்ப சிம்பிளிஃபை ஆகி எப்படி ஆகிடும்னா எம்ஜிஎஃப் ஆஃப் ஈச் ரேண்டம் வேரியபிள் வித் த வேரியபிள் டிஐ ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளோட எம்ஜிஎஃப்பை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு எம்ஜிஎஃப்பை கண்டுபிடிச்சி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் எம்ஜிஎஃப் ஆஃப் n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டர். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சப்போஸ் எனக்கு வந்து ஒரு சம் ஆஃப் n நான் நெகட்டிவ் இன்டீஜர் ரேண்டம் வேரியபிள் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி கூட கொடுக்கலாம், இல்லைன்னா நான் ரிசல்ட்டாகவும் கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாகவே கொடுக்குறேனே. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் λ1, இன்னொரு ரேண்டம் வேரியபிள் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் another random variable λ2. இப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x1 + x2. எனக்கு வந்து x1 + x2 டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த எம்ஜிஎஃப் வழியாக கண்டுபிடிக்கலாம். எம்ஜிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த எம்ஜிஎஃப்பை வழியாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னா எம்ஜிஎஃப் ஆஃப் x1 + x2 ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x1 + x2 பண்ணேன்னா இது ரெண்டும் இன்னொரு அசம்ஷன் ஒன்று வச்சுக்கிறேன். assume that x1 and x2 are independent random variables. நான் இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ரெண்டு ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியுது. எம்ஜிஎஃப் வழியாக சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எம்ஜிஎஃப் வந்து நீங்கள் இன்னும் நல்லா எல்லா சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் x1 + x2 டைம்ஸ் டி டிரான்ஸ்போஸ்னு வரும். அதுக்கப்புறம் x1 + x2 இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து ப்ராடக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா ஃபஸ்ட்டு எம்ஜிஎஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிளோட எம்ஜிஎஃப் மல்டிப்ளைட் பை த செகண்ட் ரேண்டம் வேரியபிளோட எம்ஜிஎஃப் வித் டி. ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x1 + x2. அது வந்து ஒரு சிங்கிள் ரேண்டம் வேரியபிள், அதனுடைய எம்ஜிஎஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு எம்ஜிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து எம்ஜிஎஃப் ஆஃப் x1 + x2. ஏற்கனவே நமக்கு வந்து எம்ஜிஎஃப் ஆஃப் x1 தெரியும், எம்ஜிஎஃப் ஆஃப் x2 ரெண்டுமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் முன்னாடி நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பழைய நோட்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இ பவர் λ1 டைம்ஸ் இ பவர் டி -1 இது வந்து எம்ஜிஎஃப் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் λ1. இதே மாதிரி எம்ஜிஎஃப் ஆஃப் x2ங்கிறது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் λ2ங்கிறதுனால λ1க்கு பதில் λ2 எழுதுங்க. λ1க்கு பதில் λ2 எழுதிட்டிங்கன்னா அதான் எம்ஜிஎஃப். இப்போ பாருங்கள் இ பவர் λ1 அதுக்கப்புறம் இ பவர் λ2 இதை வந்து நீங்கள் வந்து இ பவர் λ1 + λ2 டைம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். λ1 + λ2 டைம்ஸ் இ பவர் டி -1. இப்போ இதில் இன்னும் ஒரு வசதி என்னென்னா எம்ஜிஎஃப்பையும் நம்ம எம்ஜிஎஃப் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம் இந்த x1 + x2ங்கிற ரேண்டம் வேரியபிள் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் λ1 + λ2. அதாவது ஒரு 2 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு எம்ஜிஎஃப் சேமாக இருந்ததுன்னா ஃபார் ஆல் வேரியபிள்ஸ் ஆஃப் டிக்கு ரெண்டு எம்ஜிஎஃப் சேமாக இருந்ததுன்னா ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேமுங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு x1 + x2க்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது, ஆனால் x1 + x2ஓட எம்ஜிஎஃப்பை பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃபோட மேட்ச் ஆகிறதுனால x1 + x2வும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் λ1 + λ2 கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
இதே கான்செப்டை வந்து n ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இப்படி 2 பண்ணுது n ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா x1 + x2 +... xn அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் சம் ஆஃப் n parameters. இது பாய்சானுக்கு மட்டும் கிடையாது. இதே இதை வந்து கான்செப்டை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணலாம். n மியூச்சுவலி இண்டிபெண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் வந்து அங்கே p பேராமீட்டர் காமனாக இருக்கணும். n1 n2 nk இருந்துச்சுன்னா வேறு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா சம் பண்ணிங்கனாலும் அதுவும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஃபஸ்ட் பேராமீட்டர் சம் பண்ணிக்கணும். ரெண்டாவது பேராமீட்டர் வந்து p, அது வந்து சேம் ஃபார் ஆல் த ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். என்னென்னா ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கே போயிடுறேன். ஸோ இப்போ வந்து முந்தின எக்ஸாம்பிள் வந்து மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளுக்கும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா தேர்ட் ரிசல்ட்டு சப்போஸ் xk or multinomial distribution with the parameter n and p1, p2, pk அப்படின்னுச்சுன்னா இதனுடைய moment generating function for the x நான் யூஸ் பண்ணுறேன். இந்த xங்கிற நோட்டேஷன் வந்து x is the vector with the variable x1, x2, xk. So the moment generating function for the variable t வந்து t1, t2, tk அப்படின்னா expectation of e power x t transpose. இது by definition. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து summation I is equal to 1 to k p power p suffix I e power t suffix I the whole power n. அதாவது xங்கிறது வந்து k டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். இது வந்து ஒரு மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனுடைய பேராமீட்டர்ஸ் வந்து n அண்ட் p1, p2, pkவாக இருந்ததுன்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து summation I is equal to 1 to k pi e power t power the whole power n சம்மேஷன் பண்ணதுக்கப்புறமா. இதே மாதிரி நாலாவது ரிசல்ட்டாக எப்படி நம்ம முதல் ரிசல்ட்டில் வந்து எம்ஜிஎஃப்ஐ டிஃபைன் பண்ணோம் மியூச்சுவல் இண்டிபெண்ட்டுக்கு, ரெண்டாவது வந்து ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எப்படின்னு பண்ணோம், மூணாவது ரிசல்ட்டில் வந்து எக்ஸ் வந்து ஒரு கே டைமென்ஷனல் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா அதனுடைய எம்ஜிஎஃப் எப்படின்னு பார்த்தோம். இப்போ நாலாவது ரிசல்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு சப்போஸ் எக்ஸுங்கிறது வந்து ஒரு வெக்டார் n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். அதில் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஈச் ரேண்டம் வேரியபிள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர் mu I and sigma I square. I is equal to 1 to n. இந்த மாதிரி ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார் டிஃபைன் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் இதுக்கு பேர் வந்து இந்த எக்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா மல்டிவேரியேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லுவோம். எப்படி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் நார்மலாக இருந்தால் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டரை வந்து மல்டிவேரியேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம் வெக்டர். ஏன்னா ஒவ்வொன்றும் நார்மலாக இருக்குனால. அப்படின்னா இதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னா எஃப் சஃபிக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் வெக்டர், எக்ஸுங்கிறது வெக்டர், இந்த ஸ்மால் எக்ஸுங்கிறதும் வெக்டார் தான். அதனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து x1, x2, xn. எப்படி இருக்குன்னா 1 divided by 2 pi power n/2. n வந்து n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டாரோட அந்த n டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ்
சம். நம்ம முன்னாடி அந்த சம் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், கோவேரியன்ஸ் வேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். அதை நான் என்னென்னு சொல்ல போகிறேங்க, அதனுடைய டிட்டர்மினண்ட்டு அந்த வேல்யூவோட பவர் -1/2. இதை வந்து டினாமினேட்டர்லையும் கூட எழுதலாம். டினாமினேட்டர் எழுதுனா டிட்டர்மினண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுனா, நான் நியூமரேட்டர் எழுதுனால பவர் -1/2ன்னு எழுதுகிறேன். மல்டிப்ளைட் பை எக்ஸ்பொனன்ஷியல் ஆஃப், அதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட் எப்படின்னா -1/2 x minus mu, இந்த மேட்ரிக்ஸு சம்மேஷன் மேட்ரிக்ஸு அதனுடைய இன்வர்ஸு அதுக்கப்புறம் x minus mu, சாரி நாட் கேபிட்டல் எக்ஸு, ஸ்மால் எக்ஸு, ஸ்மால் எக்ஸு, எக்ஸுங்கிறது வெக்டர், x minus mu மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் x minus mu இதனுடைய டிரான்ஸ்போஸு, க்ளோஸ் த பிராக்கெட். இந்த மியூங்கிறது என்னன்னா, இந்த மியூங்கிறது வேர், இப்போ இதில் நான் என்னெல்லாம் சொல்லணும்னா, மியூங்கிறது வந்து ஒரு மீன் வெக்டர், μ1 μ2 μn. ஏன்னா எக்ஸ் மைனஸ் மியூ யூஸ் பண்ணுறோம்ல, எக்ஸ் ஒரு வெக்டார், x1 x2 xn, மியூங்கிறது ஒரு வெக்டாரு μ1 μ2. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும், அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லணும், இந்த சம்மேஷன் மேட்ரிக்ஸு. இது வந்து முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், கோவேரியன்ஸ் வேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸ் வேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு n cross n மேட்ரிக்ஸு, டயகனல் எலிமெண்ட் எல்லாம் வேரியன்ஸ் ஆஃப் x1 x2 xn, ஆஃப் டயகனல் எலிமெண்ட் எல்லாம் கோவேரியன்ஸ் ஆஃப் xi, xj ஃபார் ith ரோ jth காலம். உங்களுக்கு தெரியும் அந்த சிமெட்ரி கான்செப்ட் எல்லாம் வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் இப்போ ஃபில் பண்ணலை, அப்படி விட்டுறேன். இப்போ இதுலேயே நம்ம ஒரு சின்ன ஸ்பெஷல் கேஸ் எடுக்கிறோம். சப்போஸ் இந்த எக்ஸைஸ் எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட்னு வச்சுக்கோங்க, மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்படின்னா என்ன ஆகிடும்னா, இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளிஃபை ஆகி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். இப்போ இதுலேயுமே நம்ம சப்போஸ் நான் வந்து ஒரு எம்ஜிஎஃப் ஆஃப் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சேன்னா இது என்ன ஆகிடும்னா, பை டெஃபினிஷன் படி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் டி டிரான்ஸ்போஸ், அதாவது சம்மேஷன் ஆஃப் எக்ஸைஸு. முதல் டெஃபினிஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் x1 plus x2 plus xn டைம்ஸ் டி. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸும் மியூச்சுவல் இண்டிபெண்ட்டாக இருக்கனால ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் தனித்தனியாக வந்துடும். அப்படின்னா எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் எம்ஜிஎஃப் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும்னா, இதனுடைய இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் எம்ஜிஎஃப் ஆஃப் ஈச் ரேண்டம் வேரியபிள் வித் வேரியபிலிட்டி. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு எம்ஜிஎஃப் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். ஸோ அது என்னென்னா இ பவர் μi times t plus 1/2 sigma I square ti square, product I is equal to 1 to n. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, அது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோடைய எம்ஜிஎஃபோட மேட்ச் ஆகும். அதனால் யூ கேன் கன்க்ளூட் சம் ஆஃப் n independent normal distribution, again normal distribution with the sum of means இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள். அதனால வேரியன்ஸும் அதே மாதிரி sum of sigma I square. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு எம்ஜிஎஃப் வழியாக இண்டிபெண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸு
அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனு நார்மல் தாங்கிறது வந்து எம்ஜிஎஃப் வழியாக கண்டுபிடிக்கிறோம். இதோட நான் வந்து 2வது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ 3வது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் போக போகிறோம். அது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சிங்கிள் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ வந்து ரேண்டம் வெக்டாருக்கு பார்க்க போகிறோம். டெஃபினிஷன். லெட் இது வந்து ஒரு ரேண்டம் வெக்டார். இதில் இருக்க எலிமெண்ட் வந்து n ரேண்டம் வேரியபிள்ஸ் be a n dimensional random vector with the n dimensional random vector. இப்போ இதுக்கு நம்ம characteristic function கொடுக்க போகிறோம். the characteristic function for the random vector capital X with the 2t வந்து ஒரு vector of size n elements t1 t2 tn belonging to Rn. notation வந்து psi suffix xt. xங்கிறது வெக்டார், tங்கிறது வெக்டார். expectation of e power I times x t transpose. இங்க I வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. எப்படி நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான் n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் I டைம்ஸ் எக்ஸுங்கிறது வந்து ரேண்டம் வெக்டார், t டிரான்ஸ்போஸ் tங்கிறது வந்து n டைமென்ஷனல் வெக்டார். இதில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் மீதி 2 ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து வெறும் டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடுக்கு மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்கும். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டைம்ஸ் டி டிரான்ஸ்போஸ் அது வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அந்த ஒரு இன்டர்வல்குள்ளே ஒரு வேரியபிளாக இருந்தால் இல்லைனா n வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் m greater than 0, அந்த நார்ம் வந்து லெஸ் தென் m, அந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் எம்ஜிஎஃப் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எம்ஜிஎஃப் வந்து டிஸ்க்ரீட் டைப்புக்கும் வரலாம், கண்டினியூஸ் டைப்புக்கும் வரலாம், ஆனால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து எனி ரேண்டம் வேரியபிளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். அது சிங்கிள் வேரியபிளாக இருந்தாலும் n வேரியபிள்ஸாக இருந்தாலும் கண்டிஷன் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன், அது ரெண்டும் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதனுடைய யூசேஜ் என்னென்னா, எப்போவாவது ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த தெரியாத ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதையும் ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ரெண்டுமே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் கன்க்ளூட் பண்ணலாம். எப்படி ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிளோட எம்ஜிஎஃப் சேம் ஆகுதுன்னா ரெண்டுமே சேம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி ஏதாவது 2 டிஃப்ரெண்ட் ரேண்டம் வேரியபிளோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சேமாக இருந்துச்சுன்னா அது 2 சேம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஸோ எல்லா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட யூஸே எதுக்குன்னா, ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா சம்டைம்ஸ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா முதல்ல அதை கண்டுபிடிச்சி அது வழியாக டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கும், அதுக்கு தான் யூஸ். ஸோ இங்கேயும் அதே தான். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸில் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எக்ஸுங்கிறது வந்து ஒரு k டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். இது வந்து ஃபாலோஸ் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த பேராமீட்டர்ஸ் n, p1, p2, pk. இது மாதிரி ஒரு மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். psi x of t நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ
ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம்ஜிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ்னால் எம்ஜிஎஃப்க்கும் இதுக்கும் எங்கெல்லாம் வேரியபிள் வருதோ அங்கெல்லாம் ஐ டைம்ஸ் அந்த வேரியபிள். ஸோ அதனால் ஃபைனல் ஆன்சரையும் நான் டைரெக்டாக எழுதிடுறேன். summation j equal to 1 to k pj e power I times tj the whole power n. இதுதான் characteristic function of multinomial distribution with the parameters n, p1, p2, pk. இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் வந்து ரெண்டாவது ரிசல்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா எக்ஸைஸ் வந்து மியூச்சுவலி எக்ஸைஸ் ஆர் மியூச்சுவலி independent random variables. X's are mutually independent random variables. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஈச் எக்ஸைஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் மியூஏ அண்ட் சிக்மா ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள். இப்போது கொஸ்டின் வந்து வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழியாக இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இதுக்கு கொஸ்டின் வந்து வாட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸைஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ஆஃப் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். இது என்னென்னா இது எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்ட் அண்ட் ஈச் ஒன் நார்மலாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் வந்து அது மல்டிவேரியேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் நார்மல். ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா மல்டிவேரியேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடிஷ்னலாக எல்லாமே இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது. அதனால் இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் j is equal to 1 to n e power mu j I times t plus 1 by 2 sigma I square I times t square t the whole square. ஸோ அப்போ I square வந்து -1 ஆகிடும், அந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து வெளியில் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே சின்ன கரெக்ஷன், சிக்மா I square கிடையாது, sigma j square. j is running from 1 to n e power mu j, t வந்து replaced by I times t, and இந்த bracket கூட போட்டுக்கலாம், plus of sigma j square I times t whole square. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து ஃபைனலாக கிடைக்கிறது வந்து அதுவும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதனால் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா சம் ஆஃப் n random variables follows normal distribution with the sum of parameters. ரெண்டாவது பேராமீட்டர் சிக்மா I square I is equal to 1 to n. எல்லாம் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழியாகவும் சம் ஆஃப் மியூச்சுவலி இண்டிபெண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி எம்ஜிஎஃப் வழியாகவும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.